சென்னை நகரம் இரவில் பளபளக்கிறது. மழை சிறிது சிறிதாக பெய்ய ஆரம்பித்திருந்தது. அர்ஜுன் தன் பைக்கை வேகமாக ஓட்டிக்கொண்டு ஆபீஸிலிருந்து வீட்டுக்குத் திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் மனம் முழுக்க காலியாக இருந்தது. 1 வருஷத்துக்கு முன்பு தன் கேரல் ஃப்ரெண்டுடன் ஏற்பட்ட பிரிவு இன்னும் அவன் நெஞ்சில் வலியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. யாருடனும் நெருங்கி பேச அவனுக்கு இப்போது விருப்பம் இல்லை. திடீரென அவன் முன்னால் ஒரு சிவப்பு கார் நின்று கொண்டது. காரின் டிரைவர் சீடில் ஒரு அழகான பெண் உட்கார்ந்திருந்தாள். அவள் பெயர் மீரா. 25 வயது, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். அவள் கார் டயர் பஞ்சர் ஆகியிருந்தது. மழை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வந்தது. அர்ஜுன் தன் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு, "என்னம்மா, ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ஹெல்ப் வேணுமா?" என்று மென்மையாகக் கேட்டான். மீரா திரும்பிப் பார்த்தாள். அவள் கண்கள் பயத்துடன் கலந்த ஆச்சரியத்தில் இருந்தன. "ரொம்ப டேங்க்ஸ்டா. நான் இன்னைக்கு லேட்டா வீட்டுக்குப் போகணும். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, மழையும் வருது" என்று சொல்லி அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு அழகான ஈர்ப்பு இருந்தது. இருவரும் சேர்ந்து கார் டயரை மாற்ற முயற்சி செய்தார்கள். மழை பலமாக அடிக்க ஆரம்பித்தது. மீராவின் வெள்ளை டாப் முழுவதும் நனைந்து அவளது உடலின் அழகான வளைவுகள் தெளிவாகத் தெரிய ஆரம்பித்தன. அவளது ஈரமான முடிமுகத்தை ஒட்டி உதடுகள் சற்று திறந்து இருந்தன. அர்ஜுன் அவளை பார்க்கும்போதே அவன் உடலில் ஒரு வெப்பம் பரவியது. அவள் மார்பின் மென்மையான உயர்வு, இடுப்பின் வளைவு எல்லாம் மழை ஒளியில் பளபளத்தது. டயர் ரிப்பேர் முடிந்தது. மீரா மிகுந்த நன்றியுடன், "இந்த மழையில் எனக்கு உதவினதுக்கு ரொம்ப டேங்க்ஸ். என்னோடு ஒரு காபி சாப்பிட வரீங்களா? அருகிலேயே ஒரு நல்ல காபி ஷாப் இருக்கு" என்று அழைத்தாள். அர்ஜுன் அவளது கண்களைப் பார்த்து இதயம் வேகமாகத் துடிக்க, "ஓகே, வாங்க" என்று சொன்னான். இருவரும் காபி ஷாப் நோக்கி சென்றார்கள். மீராவின் ஈரமான உடல் அருகில் இருந்ததால் அர்ஜுனுக்கு அவளது உடலின் மென்மையான வாசனை தெரிந்தது. அந்த ஒரு சந்திப்பே அவர்களின் இரவை மாற்றப் போகிறது என்பதை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. காபி ஷாப்பின் உள்ளே மென்மையான லைட் எரிந்து கொண்டிருந்தது. மழை வெளியே பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுனும் மீராவும் ஒரு மூலையில் அமர்ந்தார்கள். மீராவின் உடை இன்னும் ஈரமாக இருந்தது. அவள் வெள்ளை டாப்பின் ஈரப்பதம் அவளது மார்பின் வடிவத்தை தெளிவாகக் காட்டியது. ஒவ்வொரு முறை அவள் சுவாசிக்கும் போதும் அந்த மென்மையான உயர்வு அர்ஜுனின் கண்களை இழுத்தது. "நான் மீரா, மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்கிறேன். டெய்லி ரஷ்ஷில் இருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ வந்து உதவினது ரொம்ப நல்லா இருந்துச்சு" என்று மீரா மெல்லிய குரலில் சொன்னாள். அவள் உதடுகள் சற்று ஈரமாக இருந்தன. அர்ஜுன் அந்த உதடுகளை பார்த்துக் கொண்டே, "நான் அர்ஜுன், சாப்ட்வேர் இன்ஜினியர். ஆனா என் வாழ்க்கையில் இப்போ ரஷ் இல்லை, எல்லாம் காலியா இருக்கு" என்றான். பேச்சு மெதுவாக ஆழமாகிப் போனது. மீரா தன் கையை மேசையின் மீது வைத்தாள். அர்ஜுன் தன் விரல்களால் அவள் விரல்களை லேசாகத் தொட்டான். அந்த ஒரு டஸ்ஸில் இருவருக்கும் மின்சாரம் பாய்ந்தது மாதிரி இருந்தது. மீரா சற்று நடுங்கினாள். ஆனால் கையை எடுக்கவில்லை. "உன் கண்கள் ரொம்ப அழகா இருக்குடா. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ வலி இருக்குன்னு தெரியுது" என்று மீரா மெதுவாகச் சொன்னாள். அவள் கண்கள் அர்ஜுனின் உதடுகளை நோக்கி நகர்ந்தன. அர்ஜுன் புன்னகைத்தான். "1 வருஷமா யாரையும் நெருங்கல. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. உன் உடம்பு முழுக்க ஈரமாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருங்கி உட்காரலாமா?" மீரா சிரித்து தன் நாற்காலியை சற்று நகர்த்தி அர்ஜுனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். இப்போது அவர்களின் தோள்கள் ஒன்றோடு ஒன்று தொட்டுக் கொண்டிருந்தன. மீராவின் உடலின் வெப்பம் அர்ஜுனுக்கு தெளிவாக உணரப்பட்டது. அவள் மெல்லிய பெருமூச்சு விட்டாள். அந்த பெருமூச்சில் அவளது மார்பு மேலும் உயர்ந்து இறங்கியது. காஃபி முடிந்த பிறகு மீரா தன் போனை எடுத்து அர்ஜுனுக்கு நம்பர் கொடுத்தாள். "இன்னைக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு கால் பண்ணுடா. நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன்" என்று சொல்லி அவன் காதுக்கு அருகில் மெதுவாகக் குனிந்து, "உன் டச்சில் ஏதோ இருக்கு.
எனக்கு பிடிச்சிருக்கு என்று மிக மெல்லிய குரலில் சொன்னாள். அவள் சூடான மூச்சு அர்ஜுனின் காதில் பட்டது. அர்ஜுன் வீட்டுக்கு வந்த பிறகு தூங்க முடியவில்லை. மீராவின் ஈரமான உடல், அவளது மென்மையான தொடு, அந்த நெருக்கம் எல்லாம் அவன் மனதில் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்தது. அவன் போனை எடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினான். சேஃபா வந்துட்டியா? உன்னை நினைச்சு தூக்கம் வரமாட்டேங்குது. சில நிமிடங்களில் ரிப்ளை வந்தது. வந்துட்டேன்டா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் உடம்பு இன்னும் ஈரமாயிருக்கு. உன் டச் இன்னும் என் மேல இருக்கு. அந்த மெசேஜ் பார்த்ததும் அர்ஜுனின் உடல் முழுக்க வெப்பம் பரவியது. இரவு முழுக்க அவன் மீராவின் உடலை நினைத்து தவித்துக் கொண்டிருந்தான். மறுநாள் மாலை மெரினா பீச் அழகாக இருந்தது. அலைகள் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தன. கடல் காற்று குளிர்ச்சியாக வீசியது. அர்ஜுன் முதலில் வந்து காத்திருந்தான். சிறிது நேரத்தில் மீரா வந்தாள். அவள் இன்று ஒரு டைட் பிளாக் டாப் அணிந்திருந்தாள். அது அவளது உடலின் ஒவ்வொரு வளைவையும் அழகாகக் காட்டியது. ஜீன்ஸ் அவளது இடுப்பையும் தொடைகளையும் இறுக்கமாகப் பற்றியிருந்தது. அவள் முடி திறந்து காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அவளைப் பார்த்ததும் இதயம் வேகமாகத் துடித்தது. வாவ் மீரா, இன்று நீ ரொம்ப அழகாயிருக்க, என்னால் கண்ணை எடுக்க முடியல என்றான். மீரா சிரித்து அவன் அருகில் வந்து, நீயும் ரொம்ப ஹேண்ட்ஸம்டா, உன் பார்வையே என்ன உருக்குது என்று சொல்லி அவன் கையை பிடித்துக் கொண்டாள். இருவரும் கடற்கரையோரம் நடக்க ஆரம்பித்தார்கள். அலைகளின் சத்தம் மென்மையான இசை போல இருந்தது. சிறிது நேரத்தில் அர்ஜுன் மீராவை நிறுத்தி அவளை நேருக்கு நேர் பார்த்தான். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வருது மீரா. உன் உடம்பின் வெப்பம், உன் மென்மையான தொடு. நேற்று ராத்திரி முழுக்க உன்னைத்தான் நினைச்சேன். மீரா அவன் கண்களுக்குள் பார்த்து தன் உடலை சற்று நெருக்கமாக நகர்த்தினாள். அவர்களின் உடல்கள் இப்போது ஒன்றோடு ஒன்று லேசாகத் தொட்டுக் கொண்டிருந்தன. எனக்கும் அதேடா. உன் கை என் விரல்களைத் தொட்டபோது என் உடம்பு முழுக்க மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ உன் அருகில் இருக்கும்போது என் மார்பு வேகமா ஏறி இறங்குது. உன் பார்வை என் உடம்பை எரிக்குது என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அர்ஜுன் தன் ஒரு கையை மீராவின் இடுப்பில் வைத்தான். அந்த மென்மையான சூடான இடுப்பைத் தொட்டதும் அவன் விரல்கள் லேசாக அழுத்தின. மீரா மெதுவாக முனகினாள். டா, அப்படியே. அவள் தன் உடலை அர்ஜுனுக்கு இன்னும் நெருக்கமாக சாய்த்தாள். அவளது மார்பு அர்ஜுனின் மார்போடு லேசாக உரசியது. இருவருக்கும் சுவாசம் வேகமாகியது. அவர்கள் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்தார்கள். மீரா அர்ஜுனின் தோளில் தலையை சாய்த்தாள். அர்ஜுனின் கை அவளது இடுப்பிலிருந்து மெதுவாக மேலேறி அவளது பக்கவாட்டில் நகர்ந்தது. அவன் விரல்கள் அவளது டாப்பின் கீழ் லேசாக நுழைந்து மென்மையான சருமத்தைத் தொட்டன. மீரா கண்களை மூடிக்கொண்டு, அர்ஜுன், உன் கை ரொம்ப சூடா இருக்கு. என்னை இன்னும் கொஞ்சம் தொடுடா, நான் உனக்காகவே காத்திருந்தேன் என்று காதில் முணுமுணுத்தாள். அந்த தொடு மெதுவாக ஆழமாகியது. அர்ஜுன் அவளது கழுத்தில் மென்மையான முத்தம் கொடுத்தான். மீரா அவன் முடியைப் பிடித்து இழுத்து, இன்னும் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன் என்றாள். சிறிது நேரம் கழித்து மீரா அவன் காதில் மெதுவாகச் சொன்னாள். இங்கேயே நிறுத்த வேண்டாம்டா. வேற ஒரு இடத்துக்குப் போகலாமா? எனக்கு உன்னோடு தனியா இருக்கணும். உன் உடம்ப முழுசா உணரணும். என் உடம்பையும் உனக்குக் கொடுக்கணும். அர்ஜுன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். மீரா அவன் உதடுகளை லேசாகத் தொட்டு, என்னோடு வர்றியா? பீச் பக்கத்துல ஒரு பிரைவேட் ரிசார்ட் இருக்கு. அங்கே நம்ம 2 பேரும் மட்டும் என்று கண்ணடித்தாள். அர்ஜுன் இதயம் துடிக்க, ஓகே, வாங்க என்றான். இருவரும் கைகோர்த்து நடந்தார்கள். அந்த இரவு இன்னும் சூடாகப் போகிறது என்பது அவர்களுக்குத் தெரிந்திருந்தது. அவர்கள் பீச் அருகிலுள்ள ஒரு சிறிய பிரைவேட் ரிசார்ட்டின் அறைக்குள் நுழைந்தார்கள். கதவு மூடியதும் வெளியே பெய்யும் மழையின் சத்தம் மட்டுமே கேட்டது. அறைக்குள் மென்மையான மஞ்சள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது.
மீரா அர்ஜுனை நோக்கித் திரும்பினாள். அவள் கண்களில் ஆசையும் உடலில் வெப்பமும் தெரிந்தது. இப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தாண்டா, யாரும் இல்லை என்று மீரா மெல்லிய குரலில் சொன்னாள். அவள் அர்ஜுனின் சட்டையின் பட்டன்களை ஒவ்வொன்றாக கழற்ற ஆரம்பித்தாள். அவளது விரல்கள் அர்ஜுனின் மார்பைத் தொட்டபோது அவன் உடல் முழுக்க நடுங்கியது. அர்ஜுன் மீராவின் இடுப்பை இறுக்கமாகப் பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்தான். மீரா, உன் உடம்பு ரொம்ப மென்மையா இருக்கு. நான் உன்னை முழுசா உணரணும் என்றான். அவன் உதடுகள் மீராவின் உதடுகளோடு ஒன்றாகின. முதலில் மெதுவாக, பிறகு ஆழமாக, பசியுடன் முத்தமிட்டான். மீரா அவன் முதுகை இறுக்கமாகக் கீறினாள். அவளது மார்பு அர்ஜுனின் மார்போடு அழுந்தி உரசியது. அர்ஜுன் மீராவின் டாப்பை மெதுவாக மேலே தூக்கினான். அவளது ஈரமான, மென்மையான சருமம் வெளியே வந்தது. அவன் உதடுகள் அவளது கழுத்தில், தோள்களில், மார்பின் மேல் பகுதியில் மென்மையான முத்தங்களை பொழிந்தன. மீரா தலையை பின்னுக்கு சாய்த்து, ஆ டா, அப்படியே, என்னை இன்னும் சூடாக்கு என்று முணுமுணுத்தாள். அவளது கைகள் அர்ஜுனின் பேண்ட் பக்கம் சென்று அதைத் திறக்க முயற்சி செய்தன. இருவரும் படுக்கைக்கு நகர்ந்தார்கள். மீரா அர்ஜுனை மேலே ஏற்றி அவன் மீது ஏறி அமர்ந்தாள். அவளது உடல் அர்ஜுனின் உடலோடு முழுவதுமாக ஒன்றாகியது. அர்ஜுனின் கைகள் அவளது இடுப்பைப் பிடித்து மெதுவாக அழுத்தின. அவன் விரல்கள் அவளது தொடைகளை வருடின. மீரா அவன் காதில், நான் உனக்கு மட்டும்தாண்டா, என் உடம்பு முழுக்க உன்னோடது, என்னை மெதுவா, ஆழமா உணரு என்று சூடான மூச்சுடன் சொன்னாள். அவர்களின் உடல்கள் ஒன்றோடு ஒன்று இறுக்கமாகப் பிணைந்தன. தொடுகைகள் மெதுவாக வேகமாகின. முத்தங்கள் கழுத்தில், உதடுகளில், உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் பரவின. மீரா அர்ஜுனின் பெயரை முணுமுணுத்துக் கொண்டே அவன் மார்பில் முத்தமிட்டாள். அர்ஜுன் அவளை இறுக்கமாக அணைத்து, இந்த இரவு முழுக்க உன்னோடு இருக்கணும், உன் வெப்பம், உன் முனகல் எல்லாம் எனக்கு வேணும் என்றான். வெளியே மழை பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. உள்ளே அறையில் இருவரின் உடல்களும் வியர்வையில் ஈரமாகி, ஒன்றோடு ஒன்று உரசி, பிணைந்து, ஆசையின் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தன. மீரா அர்ஜுனை இறுக்கமாகக் கட்டிப்பிடித்து, இன்னும் விடாதடா, என்னை உன்னோடு இணை என்று குரல் கொடுத்தாள். அந்த இரவு அவர்களுக்கு ஒரு புதிய உலகமாக மாறியது. உடல் மட்டும் இல்லை, உணர்வுகளும் முழுவதுமாக ஒன்றாகின. அந்த மங்களமான விடியல் வந்தது. அர்ஜுன் மற்றும் அஞ்சலியின் காதல் இன்று ஒரு புனிதமான பந்தமாக மாறப்போகிறது. அர்ஜுன் தனது ஆடம்பரமான மாளிகையைத் துறந்து ஒரு சாதாரண கோவிலில் அஞ்சலியை மணக்கத் தயாராக நின்றான். அவனது கர்வமெல்லாம் மறைந்து இப்போது அவன் கண்களில் அஞ்சலி மீதான தூய்மையான காதல் மட்டுமே இருந்தது. அஞ்சலி ஒரு அழகான சிவப்பு நிறப்பட்டுப் புடவையில் தேவதை போல மணமேடைக்கு வந்தாள். அர்ஜுன் அவளை பார்த்த அந்த நொடி அவனது இதயம் வேகமாகத் துடித்தது. நீ என் வாழ்க்கையில் வந்த மிக அழகான பரிசு அஞ்சலி என்று அவன் மெதுவாகக் கிசுகிசுத்தான். அஞ்சலி வெட்கத்துடன் புன்னகைத்தாள். அவளது கண்கள் காதலால் மின்னின. கெட்டி மேளம் முழங்க அர்ஜுன் அஞ்சலியின் கழுத்தில் தாலியைக் கட்டினான். அந்தத் தருணத்தில் அவர்கள் இருவரும் ஒரு உயிரிரு உடல் என்று மாறினார்கள். அர்ஜுன் அஞ்சலியின் நெற்றியில் குங்குமம் வைக்கும்போது அவனது கைகள் லேசாக நடுங்கின. அது பயத்தினால் அல்ல, அவளை அடைந்த பெருமிதத்தினால். இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாகப் பார்த்துக் கொண்டனர். திருமணம் முடிந்ததும் அர்ஜுன் அஞ்சலியை ஒரு சிறிய ஆனால் அழகான வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கே நிலவொளி ஜன்னல் வழியாக உள்ளே வர அர்ஜுன் அஞ்சலியின் கையைப் பிடித்துக் கொண்டு சொன்னான், இன்று முதல் இந்த உலகம் உன்னை பார்த்துப் பொறாமைப்படும். நான் உன்னை ஒரு மகாராணியைப் போலப் பார்த்துக் கொள்வேன். அஞ்சலி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, உன் அன்புதான் எனக்குப் பெரிய சொத்து அர்ஜுன் என்று கூறினாள். அர்ஜுன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அவளைத் தனது அரவணைப்பில் சேர்த்துக் கொண்டான். அவர்களின் காதல் கதை அந்த ஊர் முழுமைக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. உண்மையான அன்பிற்கு முன்னால் பணமும் அந்தஸ்தும் ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். நிலாவும் அர்ஜுனும் ஒருவரையொருவர் ஆழமாக நேசித்து என்றென்றும்
மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இதுதான் மாயா கதைகளின் மாயா கதைகள் மற்றும் ஒரு அழகான காதல் காவியம்.